என்ன மீசைய காணோம்? அது வந்து என்னன்னா ஒரு சேஞ்ச் வேணும்ல. எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். சம்பவம் இனிமே இந்த ஊருக்கு நீ தாண்டா நாட்டாம. நீ விட்டு சென்ற பாதையில் என் பயணம் தொடர்கிறது. இந்த பிக் பாஸ் சீசன் 8 பொறுத்த வரைக்கும் ஏதாவது தவறு ஆயிடுச்சுன்னா முன்ன பின்ன பார்த்து பேசிப்போம். எது நடந்தாலுமா நடக்காதியா. நடந்தால் டாக்டருக்கு ஆபரேஷனுக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்னு எழுதி ஒரு சின்ன சைன் பண்ணிருக்க. என்ன கேட்டாங்கன்னா பாதி புள்ளி உங்க மேல போட்டுறேன். உங்களை யாராவது கேட்டாங்கன்னா என்னைய பக்கத்து தீர்ப்பாளர் கேளுங்க சொல்லிருங்க. என்ன தமாஷா பேசுறாரு பாரியா. சரி கேட்ட பார்த்தாலே பயமா இருக்கு. இதான் கார்டன் ஏரியா, காசிப் ஏரியான்னு சொல்லலாம். என்ன பத்தி கரெக்டா தெரிஞ்சு வச்சிருக்கேன். எஸ் விஜய் குருநாத சேதுபதி, இந்த பிக் பாஸ் சீசன் 8 உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. நானும் மிக்க மகிழ்ச்சி. எப்படி இருக்கீங்க? தெரியவேடா உனக்கு என்ன? உங்களுக்கு தெரியாம எப்படி ஆனாச்சு? ஏரியால நீங்க தான் பெரிய மாஸ் ஆச்சு. வீட்டுக்கு நடுவில் எவ்வளவு பெரிய கோடு டிசைனுக்கு போட்ட மாதிரி தெரியலையே. இல்ல ஏதோ சூழ்ச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கோதாவரி வீட்டுக்கு குறுக்க கோடு ஒண்ணு கேள்வி. ஏய் என்னது? பெட்ரூம் என்ன எல்லாம் ஷேரிங்ல இருக்கு? ஷேரிங் என்பது நாம் அன்றாட வாழ்க்கையில் அனைவரும் ஒன்று கூடி எடுக்கும் பிச்சையை சரிசமமாக பிரித்துக் கொள்வதே ஷேரிங். வீட்டுக்குள்ள வந்தா நடுவில் கோடு இருக்கு. கிச்சன்ல டிசைன்ஸ் பாதி கதவுல இருக்கு, பாதி கதவுல இல்ல. இங்க பெட்ரூம் ஷேரிங்ல இருக்கு. இன்னைக்கு சம்பவம் இருக்கு. உங்களை ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்ட் யாரும் பார்த்தலாமா? ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்ட் சார் வாங்க சார். ரவீந்திரன் சார். நான் தான் வந்தேன். யார் உங்க ஆளா? ஒசாமா பின் வந்தான். ஒசாமா பின் வந்தான். சார் நீங்க பிக் பாஸ் நிறைய ரிவ்யூ பண்ணுவீங்களா சார்? ஆமா சார். நல்ல வருமானம் கேள்விப்பட்டேன். அப்படியே? ஆமா. ரசாயன கெமிக்கல் கால வராதப்பா. சரி இருக்கட்டும். இப்பதான் எலிஜிபிள் கண்டஸ்டன்ட் வந்திருக்கான். ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. வளர்ந்து வேண்டும். பாருங்க, நீங்க வச்சிருக்க எந்த சேருக்கும் இந்த ஒரு இடம் தான் உட்கார்ந்தா உடையாது, அந்த ஒரு இடம் தான் உடையாது. இதெல்லாம் தயவு செய்து என்ன ஆசைப்பட்டாலும் நடக்காது. உடஞ்சா அடியே நீ அக்கௌண்ட்ல கழிச்சிடாதீங்க. தயவு பண்ணி கணக்கணக்கில் கை வச்சிடாப்பா. சேச்சே, கணக்குல எல்லாம் கை வைக்க மாட்டேன். ஜென்மத்துக்கு உனக்கு சம்பளமே கிடையாது. யார கேட்டு நீங்க வந்த? கருப்பே குசும்புக்காரன். இந்த வந்தவொன்னு ஃபேன்லாம் கத்தனானே. மகாராஜ்ல உனக்கு அவ்வளவு நல்ல பேரு. நீ பிரமாதமா நடிச்சிருந்த. நான் சொல்ல வேணும் தேவையில்லை, ஊர் உலகமே சொல்லுச்சு. என்ன ஞானம் இந்த சின்ன வயசுலயே அந்த ஔவையாருடைய அறிவு. மட்டமா கேம் ஆடிட்டு வார கடைசியில வந்து அப்பான்னு சொல்லி ஏமாத்த கூடாது. எல்லாம் சொன்ன எப்படி எல்லாம் தெரியும். தர்ஷா, உங்களுக்கு 2 மில்லியன் ஃபாலோவர்ஸ் கேள்விப்பட்டேன். திருத்தம் 2.3 மில்லியன் சார். அப்படியாங்க? ஓகே. ஏண்டா பேசல நல்லா தான் பேசிக்கிட்டா. என்னாச்சு? பண்டா நீங்களே பெரிய செலிபிரிட்டியா இருப்பீங்க போல இருக்கு. என்ன திருவாரூர் பார்ட்டில கூப்பிட்டாக, பொன்னமராவதி பார்ட்டில கூப்பிட்டாக. அந்த பாசிட்டிவிட்டி வந்து அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணணும்னு நினைப்பேன். நீங்க பேசும்போது சொன்னீங்க நான் பாசிட்டிவிட்டியை கிரியேட் பண்ண வந்திருக்கேன். உங்களை ஹர்ட் பண்ணா கூடவா? ஆஹா, வலைய விரிக்கிறா, வம்பளுக்குறானே. வாயை கொடுத்து வாயில முன்னோட ஊர் வச்சிடக்கூடாதா சாமி? சண்டை போடும்போது கூடவா? இல்ல, நான் வந்து ஒரு மிரர் மாதிரி சார். அவங்க என்கிட்ட குட்டா இருக்காங்கன்னா குட்டா இருப்பேன், பேடா இருந்தா கொஞ்சம் வெரி பேடாவே இருப்பேன் சார். அது எல்லாருக்கும் பொருந்துமே. அது ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே. நான் என்ன பண்ண? 2 இயர்ஸா எப்படியாவது விஜய் சேதுபதி சார் கூட பேரா பண்ணணும்னு நான் மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். கரெக்டா அதே மாதிரி பிக் பாஸ் ஷோன்னு கூப்பிடுறாங்க. பார்த்தா நீங்க ஹோஸ்ட்னு சொல்றாங்க. உங்களை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப வருஷமா எனக்கு ஆசை இருந்தது இந்த இடத்துக்கு வரதுக்கு. ஓகே, இதுக்காக தான் நம்ம உள்ள என்ட்ரி ஆகுறோம் போல அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒண்ணு தோணுச்சு. அதுக்கு எதுக்கு பயமாவது நெஞ்சு குழு எதையா வச்சுக்கிட்டு செதவப்படாது. போது வாங்க சார், வாங்க. நெக்ஸ்ட் கண்டஸ்டன்ட். எங்கேயோ பார்த்த மாதிரியா இருக்க. இரும்பு இதயத்தில் பூக்கும் காதல் அண்ணா. தினமும் இரவு 8:30க்கு. மச்சி இவன்டா. ஆமாடா இவன்டா. என்ன செம்மையா இருக்கீங்க பாக்குறது. உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்குடா. கோட்டை மாத்திக்கலாம் போல இருக்குல்ல.
அங்கிருந்தே லுக் விட்டேன். ஜிப்பா சூப்பர். அதுவும் இந்த டிசைன் கண்ணுலயே நிக்குது. நான் ஒரு ஃப்ளோல போலான்னு இருக்கேன். எதுவுமே பிளான் பண்ணாம இதை பத்தி யோசிக்காம இந்த பிக் பாஸ்ல வரவங்க எல்லாம் பேசிட்டு நான் ஒரு சாமியார் மட ஆரம்பிச்சேன் நினைக்கிறேன். எல்லாரும் கோவித்த ஃபுல்லா அப்ப நான் எதுக்கு தான் இங்க நீ வர கோவித்த ஃபுல்லா கேக்குறேன். அவன் வர கோவித்த ஃபுல்லா கேக்குறான். மண்ட மாலையில போயிரு பேசாம போட்டு தள்ளிடுவேன். எப்படின்னு எப்போதுமே ஒரு யதார்த்தமா இருக்கு. எப்படின்னு இதுல என்ன இருக்கு? வேஷம் போடுறது தான் காசு வாங்குறேன். சொந்த வாழ்க்கை வேஷம் போடணுமா? மனுஷன் தம்பி மாதிரி ஒரு கேரக்டர் நான் துபாயில கூட பாக்கலங்க. தங்கம்னாலும் தங்க சாதாரண தங்கம் இல்லைங்க. 58 கேரக்டர் நிறைஞ்ச சொக்க தங்கம். எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலா நானும் அவரோட ஃபேன் கூட சொல்லலாம். வாங்க சார். எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிஜமாதான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு நீங்களாம் வந்து இந்த எண்டெண்டு மார்க்கண்டேன் மாதிரி வயசே ஆகாதவங்களுக்கு எல்லாம் ஐயோ சார் எப்படி சொல்றீங்க? நிஜமா நான் பார்த்திருந்தா அப்படியே இருக்கீங்க. எனக்கு ஆச்சரியமா இருக்குது. ஏன்னா இந்த வயசுல நீங்க யூத் லுக்கிங்கா இருக்கீங்க. அது டிடியோட நான் ஸ்டார்ட் பண்ணேன். சோ அப்போ வந்து எனக்கு உங்க ரெண்டு பேரோட காம்பினேஷன் ரொம்ப பிடிக்கும். ரெண்டு பேரோட அப்போ ஜோடி நம்பர் தான். ஜோடி நம்பர் நான் ஜோடி நம்பர் ட்ரை பண்ணேன். அப்படியா? ஆமா, எனக்கு அப்ப சான்ஸ் கிடைக்கல. அப்போ இது எனக்கு தெரியாம போயிடுச்சு. யாருக்கா நான் போய் சொல்ற மாதிரி தெரியல. நான் போய் தான் சொன்னேன். ஏப்ரல் ஃபூல். அடுத்த கண்டஸ்டன்ட் யாரும் பார்க்கலாமா? ஞாபகம் இருக்குங்களா? பார்த்த மாதிரி இருக்கு. ஐ நோ. தெரியும் எனக்கு. இன்ஃபேக்ட் நான் பரமரசின்னு கூட சொல்லலாம். ஆனந்தி, முதல்ல உங்களுக்கு வாழ்த்துக்கள். உங்களோட யூடியூப் சேனல் பார்த்திருக்கேன். ஓ அப்படியா? ஆமா. நான் படிச்சிருக்கல கூட்டத்து. அந்த டீச்சர்ட்ட உங்களோட கேள்விகள் ரொம்ப அழகா இருக்கு. ரொம்ப நன்றி. அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் கிடைச்சா நல்லா தான் இருக்கும். என்ன டப்பு நடிக்கிறீங்க? நீங்க லாயரா இருக்கலாம். ஏதானாலும் சரி, அந்த கண்ணுக்கு அப்போ உன்ற கையில இருக்கு. 100 நாளுக்கு அப்புறம். 100 நாள் என்ன இப்பயே தரேன். இந்தாங்க. இப்பவே கிடைச்சிருச்சு. முடிஞ்சிச்சு. கூட்டு கிளம்புங்க. நீங்க கிளம்பலாம். என்னப்பா வாங்க போமா. என்னடா போச்சு விட்டாங்களா? இதுல எதனா உள்ள அர்த்தம் இருக்கா? சச்சா அப்பலாம் எதுவும் கிடையாது. ஒண்ணு ஜெயிச்சிட்டாங்க. நீங்க நம்ப ஸ்ட்ரிக்ட்டுங்க. நானா? ஆமாங்க. ரொம்ப கூலுங்க நானே. இருந்தாலும் கடலமுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுப்பா. ஸ்ட்ரிக்ட்டா இல்லனா உங்க முன்னால எல்லாம் உத்தியோகம் பார்க்க முடியுமா? நெகட்டிவிட்டிங்கிறது ஒரு பிரபலமா இருக்கும்போது ரொம்ப சாதாரணமா வரக்கூடிய விஷயம் தான். சோ அது நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்க? இப்படி ஒருத்தர் போய் நான் பழகி ப்ரூவ் பண்ண முடியுமா என்னால? எனக்கு வேற வேலை இருக்கு. ஒருத்தர் போய் தனித்தனியா ப்ரூவ் பண்றதுக்கு நம்மளோட வேலை இல்ல. கள்ள தூக்கி அடிச்சாக்கா அதை வச்சு வீடு கட்ட கத்துக்கிறோம்டா. தக்காளியை தூக்கி அடிச்சா போடா கோக்காலிட்டு போயிட்டே இருக்கோம்டா. கடைசியா நான் குக் வித் கோமாளி வந்தப்போ எனக்கு ஒரு கவிதை சொன்னீங்க. இன்னைக்கு ஏதாவது கவிதை வச்சிருக்கீங்களா? ரெடி? வரட்டும்டா. எனக்கு ஒரு மாதிரியாட்டா இருக்கும். கொஞ்சம் இரு. என்ன சொல்றாங்க கேப்போ. காவு எப்பவுமே கொடுப்பாங்க பால். காவு எப்பவுமே கொடுப்பாங்க பால். அடுத்து நீ என்ன கேட்க போறங்கிறது எனக்கு தெரியும். கேட்ட மகனை அசிங்கமா பேசி போடுவேன். என் மனசுக்கு நீங்க தான் என் ஆளு. அப்பாடா. நீங்க இப்படியே பேசி பாருங்க. சார் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நீங்க தான் பெஸ்ட். இன்னும் எத்தனை எழுதி வச்சிருக்க? சொல்லு. Can I come and hug her? Yeah, please. So can I hug you also? Yeah, please. Thank you. கமல் சார் இங்க இல்ல. அவருக்கு பதிலா அந்த கட்டிப்பிடி வைத்தியத்தை நான் கண்டினியூ பண்ணிக்கிறேன். நம்ம தான் டைம் கிடைக்கும் போது அட்ஜஸ்ட் பண்ணி அப்பப்ப பாராட்டி. எல்லாருக்கும் ப்ளீஸ் உங்களோட சப்போர்ட் இருந்தா, உங்க blessings இருந்தா. இப்பயே கேன்வாசிங் ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன வச்சுக்கிட்டே வாமா. ஒழுங்கா விளையாண்டா ஓட்டு போடுங்க. போங்க, உள்ள போங்க. அரங்கல பல்லுகள் எல்லாம் தெரிச்சு போகும். இனிமேல் ஒரு நிமிஷம் கூட நீங்க இருக்க கூடாது. கிளம்பு. எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். உங்க பேர் என்ன சார்? ஜெஃப்ரி சார். என்ன பண்றீங்க சார் நீங்க? நான் வந்து பேசிக்கா சிங்கர் நானு. இப்பொழுது நான் உங்களுக்கு ஒரு பாடலை இசையோடு பாட போகிறேன். பாடுறீங்க. நல்லா கண்ண மூடி பாருங்க. கான்சென்ட்ரேட் பண்ணி பாருங்க. எல்லாரும் உள்ள போட்டு பண்ணிட்டாங்க லாக்கு. உள்ள போய் பார்த்தா தான் அனைவருக்கும் ஷாக்கு. கேரவன்ல கொடுத்தாங்கப்பா பேங்க் பரிசு கேக்கு. நியாயத்தை மட்டும் பேசும் சேது வண்ண மொழிக்கு. காரியத்தூர் என்ன சங்கீதம், என்ன சாரீரம். ஒரு காலத்துல எங்க வீட்டுக்குள்ள ஒருவேளை சொத்துக்கே கஷ்டம். ஆனா இப்போ வந்து என் கதைய கேட்டா நான் போடுற ட்ரெஸ் என் இஷ்டம். நோட் பண்ணுங்கப்பா. பின்றாம்பா. தம்பி, நீ மெட்ராஸ் வந்து உனக்கு பெரிய எதிர்காலம் இருக்கு. சார் வாங்க சார்.
இனிமே இப்படி செய்யறவன் எவன்டா? அவனுங்களுக்கெல்லாம் நான் எவன்டா? சார் பயப்படாதீங்க சார். நீங்க ஒரு படம் டைரக்ட் பண்ணீங்க, கவுண்டமணி. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. இப்ப கான்ட்ரவர்சிஸ்லாம் வந்ததுல நீங்க அதை எதிர்கொண்டு பேசும்போது நான் பாத்துருக்கேன், நீங்க பேசும்போது பாத்துருக்கேன். அந்த ரஞ்சித்தை நான் அதுக்கு முன்னாடி பார்த்ததில்ல. ஆனா கவுண்டமாலின்னு ஒரு படம் பண்ணதுக்கு அப்புறம் பேசின ரஞ்சித் இருக்கார்ல, அவர் டோட்டலா எனக்கு வேற ஆளா தெரிஞ்சாரு. அது உங்களோட இயல்பா இல்ல நாங்க நினைச்சது வேறையா? வணக்கம் சார். வணக்கம். சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன் சார். நீங்க சாப்பிட்டீங்களா சார்? ஊர்ல இது முதல்ல கேட்போம் எப்பவுமே. எங்க ஊர்லயும் கேட்போம் சார், அது வழக்கம் தான் சார். அது எல்லாத்துக்கும் ஊர் பேருங்க சார். இந்த அவமானம் உனக்கு தேவையா? எங்க ஊர்ல வந்தா வெளியே போனா சொல்லுவோம். அப்படியா சொன்னா? இதை விட கேவலமா ஒன்னு சொன்னா சொல்லட்டுமா? ஸ்ட்ராங்கான ஒரு கேம் பிளேயரா நான் உள்ள இருக்கணும்ன்ற ஒரு நம்பிக்கையோட தான் சார் நான் வந்திருக்கேன். சோ மத்தவங்க எடுத்துக்காட்டா இருக்கும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா சார். நீங்க வின் பண்ணுவீங்க நம்புறீங்களா? அதிகமா நம்புறேன் சார். ஓகே, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. தீயா வேலை செய்யணும் மிஸ்டர் நல்ல தம்பி. உங்களோட நிறைய பேசுவீங்களா? நிறைய பாட்டு பாடுவேன். எனக்கு கோவம் வந்துச்சுன்னா, பிரச்சனை இருந்துச்சுன்னா. வியாதி புதுசா இருக்கே. அப்படி என்ன வியாதி? ஐயோ அது வந்து தஸ்கோசியா வியாதின்னு அமெரிக்கால சொல்றாங்க சார். அப்படியா? மிமிக்ரி பண்ணுவீங்களா? இதுதான் சார் மிமிக்ரி வாய்ஸ். பேசுங்க. ஃபோன் கால் வந்தா ஆக்சுவலி இந்த வாய்ஸ் வந்துரும், அப்புறமா ஒரிஜினல் வாய்ஸ் எடுத்துருவேன். என்னடி வாய்ஸ் இது? ஆனா உங்களுக்கு நல்லா இருக்குமா இது? நான் கிண்டல் பண்ணல ஆக்சுவலா. பண்ணாலும் பிரச்சனை இல்ல. ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு. Be happy. உங்களுக்கு நல்லா இருக்கு சார். குரல் இல்லம்மா, ஸ்வீட்னஸ் இது குணத்துல தான் இருக்குது. உங்களுக்கு ஸ்வீட்டா தான் இருக்குது. இத ஆட்டோ பின்னாடியே எழுதி வைக்கலாமே. கலை சார்ந்த ஒரு சினிமா சார்ந்த ஆசைப்படுறவங்க யாருமே முதல்ல பணத்துக்காக ஆசைப்பட மாட்டாங்க. ஒரு வாய்ப்பு கிடைக்கணும், நான் நடிக்கணும், என் நடிப்பை பார்க்கணும். நான் பணத்துக்காக தான் சார் வந்தேன் நான். பிகாஸ் மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட். உங்களுக்கு இது என்ன பண்ணும் நீங்க நினைக்கிறீங்க பிக் பாஸ்? ஸோ கண்டிப்பா என்னை பத்தி எனக்கு புரிதல் இன்னும் நிறைய வரும்னு நினைக்கிறேன் சார். களத்துல இறங்கி கலக்கு. தீயா வேலை செய்யணும் குமாரே. பிரஷரா இருக்காதான் கேக்குறேன். கண்டிப்பா பிரஷரா தான் சார் இருக்கும். அதான் இப்படி ஹேண்டில் பண்ணிருவேன்னு நினைக்கிறேன் சார். நிறைய ஹேண்டில் பண்ணிட்டு வந்துட்டேன் சார். பாத்துறலாம் சார். நீங்க ஒரு சிங்கப்பெண் தான் நீங்க. ஆமா சார், கண்டிப்பா நான் ஒரு சிங்கப்பெண் தான். எவ்வளவோ பாத்துட்டோம், இத பார்க்க மாட்டோமா? வாடா சொல்லுங்க. நான் என்ன பண்றீங்க? விஜய் விஷால் சார். நான் வந்து விஜய் டிவில இருக்கேன். அப்போ உனக்கு ஒரு தாலி ஆர்டர். ஒண்ணு இல்ல ரெண்டு தாலியா? ஆமா சார். அண்ட் ஒன் மோர் திங், இது உங்களை நான் 5th டைம் மீட் பண்றேன். இது வரைக்கும் 5 வாட்டி கிஸ் பண்ணிருக்கீங்க. 5 டைம்ஸ் சார். ஏதோ அவார்டு வாங்கின மாதிரி பெருமையா சொல்றேன். நமஸ்காரம், ഞാൻ അൻഷിത. நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே கேரளா தான். ഇനി എന്റെ മദർ ടങ് മലയാളം, എന്റെ സ്റ്റേറ്റ് കേരള, എന്റെ നാദം ചണ്ടൈ, എന്റെ നടനം കഥകളി. நிறைய ஹேட்ரட் இருக்கு சோஷியல் மீடியால, ரியல் லைஃப்ல நிறைய ஹேட்ரட் அவளுக்கு கிடைச்சிருக்கு. எதனால ஹேட்ரட் உங்களுக்கு? வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? வேற யாரு? நான் தான். அது ஒரு பெரிய கதை சார். நம்மளுடைய அடுத்த கண்டஸ்டன்ட் யாரும் பார்த்தலாமா? அவர் எப்படிப்பட்டவர்னா, அவர் என்னென்ன சாதனை எல்லாம் பண்ணிருக்காருன்னா எனக்கும் தெரியாது. கூப்பிட்டு வச்சு கேசுவோம். வாங்க அர்ணவ், வாங்க. இப்ப நான் அவனை சுட போறேன். தண்டனகா தண்டனகா தண்டனகா. நாம இதுக்கு முன்னாடி மீட் பண்ணிருக்கோமா? இதான் சார் ஃபர்ஸ்ட் டைம். இதுக்கு முன்னாடி ஏதாவது கிரைம் வேலை பண்ணி போலீஸ்ல மாட்டிருக்கியா? இல்ல சார், அதெல்லாம் இல்ல சார். பூடிக்கிறேன். உள்ள போங்க. தேங்க்யூ ஸோ மச். நான் உங்களுக்கு ஒரு அட்வைஸ் சொல்லட்டுமா? சொல்லுங்க ப்ளீஸ். உங்க வாழ்க்கை நல்லது நடக்கும், ஏதாவது பேசி கெடுத்துருவீங்க. பார்த்து. ஐயா, உனக்கு வாக்குல சனி பம்பு இழுத்து அடி வாங்குற நேரம். நீ சும்மா இருந்தாலும் உன் வாய் சும்மா இருக்காது. உன் வாய் சும்மா இருந்தாலும் நீ சும்மா இருக்க மாட்ட. உடம்ப பத்திரமா பாத்துக்க. வாங்க திரு முத்துக்குமார் அவர்களே, வாங்க. ஐயோ, இவன் ரொம்ப பேசுவானேடா. எந்த ஒரு கலைஞனுக்குமே ஒரு நல்ல மேடை தேவைங்கிறத நான் ரொம்ப ஆழமா நம்புறேன். கணியன் பூங்குடன் எழுதின இந்த பாடல், யாதும் ஊரே யாவரும் கேளீர் தீதும் நன்றும் பிறதரவாதா நோதலும் தனித்தலும். லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. நம்மளுடைய அடுத்து கடைசியாக இறுதியாக கண்டஸ்டன்ட் யாருன்னு பார்த்தலாமா? வாங்க ஜாக்லின், வாங்க. பிரசாத், what a surprise. நீயும் சர்ப்ரைஸ் ஆயிட்டல்ல? ஐயோ, எதிர்பார்க்கவே இல்ல. நான் சும்மா அஸ்திட்டாங்க. என்ன ஏதாவது ஒரு பெரிய ரவுடி கிட்ட கூட்டிட்டு போக முடியுமா? 17 ரவுடி இருக்காங்க உள்ள.
நீங்க போய் உள்ள அடிச்சுக்கோங்க. அவனடி அவன் ஒன்னு அடிக்கட்டும், உலகமே ஒருத்தர் அடிச்சு சாவறாங்க. நீ மட்டும் என்ன சும்மா இருக்கீங்க? அடிச்சுட்டு ஒருத்தர் வெட்டிட்டு சாவறாங்க. சார் நடுவுல அந்த சென்டரா போட்டிருக்கோம்ல சார் கோடு. ஆமா சார். அந்த கோடை வச்சு ஒரு பிரிவினை ஏற்படுத்திருக்கீங்களா சார்? ஆமா சார். அது ஆசம் சார். ஆனா அதோட பயங்கரமான வேறொரு விஷயம் சொல்லட்டுமா? நான் சொல்ல போற ஆட்டம் என்னன்னா, அடுத்த 24 மணி நேரத்துல ஒருத்தர் எலிமினேட் ஆக போறாங்க.